அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிதி ஆயோக் பற்றி பேச போகிறோம். 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து நம்மளுக்கு நிதி ஆயோக் பற்றி ஒரு ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறையா நம்ம படிக்க வேண்டி இருக்கும். ஆனால் வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும்போது இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, கீ பாயிண்ட்ஸ் வந்து இதிலேருந்து எடுப்பாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான நம்ம படித்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா, நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆயோக் அப்படின்னா திட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றதோட சுருக்கம் தான் வந்து நித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை மாற்றுறதுக்கான முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2014 வருஷம் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு திட்டக்குழுவுக்கு பதிலாக வேற ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது நிதி ஆயோக்குக்காக எப்போ அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 13. ஓகேவா, அதுக்கப்புறம் இதை வந்து அமைச்சரவை வந்து எப்போ வந்து அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 வந்து என்ன பண்ணுறாங்க, நிதி ஆயோக் வந்து அமைக்கிறாங்க. நிதி ஆயோக் வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பா எப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. இல்லை அரசியலமைப்பில் இருக்கா, இல்லை அரசியலமைப்பு தீர்மானத்தின் மூலம் அதாவது அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அமைச்சரவை குழுவோட தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா, இந்த நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா இந்தியாவோட பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி வழி தலைவர். இப்போ வந்து யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க வந்து நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் இவங்களோட உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட துணை தலைவர் தான் வந்து நிர்வாக தலைவர். இதோட நிர்வாகத்தை பார்த்துக்கிறவர் யார் அப்படின்னா துணைத் தலைவராக நியமிக்கப்படுறவர். ஓகேவா, தலைவர்னு பார்த்தா பதவி வழி தலைவர், யார் இப்போதைக்கு பிரதமராக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நிர்வாக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தவர், அதாவது துணைத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மளோட அரவிந்த் பனகாரியா தான் முதல் துணைத் தலைவராக இருந்தார். ஓகேவா, இப்போ வந்து மாறிட்டாங்க. நிதி ஆயோக்கோட 7 தூண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 7 வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் போட்டு 7 தூண்கள்னு தனியாக எழுதுறீங்க அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து மக்கள் சார்பு. சமூகம் தனி மனிதர்களோட தேவைகளை நிறைவு செய்தல் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ நிதி ஆயோக் வந்து மக்களை சார்ந்து தான் இயங்கும். ஓகேவா, தனி மனிதர்களோட தேவைகளை நிறைவு செய்வது தான் வந்து முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செயல்திறன் சார்ந்தது. ஒரு குடிமக்களோட எதிர்பார்க்குற செயல்திறன்கள் எல்லாமே அதில் இருக்கும். குடிமக்களுக்கு தேவைப்படுற எதிர்பார்ப்புகள் செயல்திறன்கள் எல்லாமே வந்து நிதி ஆயோக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கேற்பு, குடிமகனோட ஈடுபாடு நிதி ஆயோக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேம்பாடு, அனைத்து அம்சங்களிலுமே வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்தது உள்ளடக்கியது, இன்க்ளூசிவ் க்ரோத், எல்லாத்தையும் உள்ளடக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவம், இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்குறாங்க. வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பான பார்வை வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நிதி ஆயோக்கோட முக்கியமான 7 தூண்கள். சரியா, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். ஓகேவா, அடுத்தது நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம். நிதி ஆயோக்கோட பணிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைய இடத்துல வந்து நம்ம திட்ட கமிஷனையும் நிதி ஆயோக்கையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, திட்ட ஆணையம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக தான் வந்து என்ன பண்ணாங்க, நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி நிறைய இடத்துல கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே இடத்துல நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிதி ஆயோக்கோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள் நாட்டோட கொள்கை வடிவமைப்புகளையும் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்து
செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட திட்டமிடுறாங்க, கொள்கை வடிவமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க மட்டுமே வந்து அதில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் திட்ட ஆணையம், திட்ட கமிஷனில் சொல்கிறோம், பிளானிங் கமிஷனில். அதுவே கூட்டுறவு அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்னு நித்தி ஆயோக்கில் சொல்கிறதுனால, மாநிலங்களையுமே வந்து ஒரு நாட்டோட கொள்கையை வடிவமைக்கிறதுல முக்கியமான ஒரு அங்கமாக வந்து சேர்த்துக்கிறது தான் வந்து இந்த நித்தி ஆயோக்கோட முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டோட நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கான முன்னுரிமைகள் உத்திகளில் மாநிலங்களையும் சேர்த்துக்கிறது தான் வந்து இதோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் நடைமுறையை வந்து கீழிருந்து மேல் என்ற முறைக்கு மாற்றம் கொண்டு வருதல். என்ன செய்வாங்க அப்படின்னா, திட்ட கமிஷனில் நம்ம அடுத்து திட்ட ஆணையம் பார்ப்போம். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பிளானை போட்டுருவாங்க. ஓகேவா? அந்த பிளானை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கொண்டு வருவாங்க. அந்த எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உள்ளாட்சி அமைப்புக்கு இப்படி கொண்டு போவாங்க. இதுதான் வந்து மேலிருந்து கீழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடல். அதுவே நம்ம என்ன பண்ணுறோம் நித்தி ஆயோக்கில் அப்படின்னா, கீழே இருந்து வந்து ஒரு பிளானை வந்து மேலே வந்து பரிந்துரை பண்ணுவோம். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே கொண்டு போவாங்க. அதை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். இது வந்து கீழிருந்து மேல் அப்படின்ற முறைக்கு மாற்றம் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொலைநோக்கு காட்சி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து முக்கியமான தொலைநோக்கு அம்சங்களும் இருக்குது. விஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கலாம். நாட்டோட எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நிறைய வகையான திட்டங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. இடைக்கால திட்டமிடல், நீண்ட கால இலக்கு, தொலைநோக்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்குகள் வந்து நம்மளோட நிதி ஆயோக்கில் இருக்குது. அதுவே பிளானிங் கமிஷனில் என்ன பண்ணுவோம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பிளான் பண்ணுவோம். அதை நடுவில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாற்ற முடியாத மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஒன்ஸ் ஆட்சி மாறுச்சுன்னா மாறும். ஓகேவா? மற்றபடி அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா இடைக்காலம், நீண்ட காலம், தொலைநோக்கு அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். அரசோட கொள்கையை வடிவமைக்கிறதுலையும் திட்டங்களை செயல்படுத்துறதுலையும் அரசுக்கு அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் திட்டம் சார்ந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த நிபுணர்கள், மருத்துவம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த நிபுணர்கள், அறிவியல்னா அறிவியல் சார்ந்த நிபுணர்கள், இவங்களெல்லாம் வந்து ஒன்றிணைச்சு பங்கு பெற வைக்கிறது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உகந்ததாக்குதல் அப்படின்னா என்ன, அரசோட பல படிநிலைகளில் பணியாற்றுபவர்களையும் பல துறைகளில் ஒன்றாக செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா வந்து தொடர்பு கொள்ள வைக்கிறோம். அப்போ நிறைய சிக்கல்கள் வந்து குறைஞ்சி போகுது. எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு கைகோத்து கூட்டி நெஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம வந்து நித்தி ஆயோக் வந்து ஒத்துழைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சச்சரவு தீர்த்தல். அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்தணும் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில், இல்லை 2 மாநிலங்களுக்கு நடுவில், இல்லை அரசு துறைகளுக்கு நடுவில், அரசு துறைக்கும் பிற துறைகளுக்கும் நடுவுலையும் நடக்கிற நிறைய சிக்கல்களை வந்து நம்ம நித்தி ஆயோக் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அடுத்தது வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். வெளிநாட்டு நிபுணர்களோட ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து கிடைக்கிற நிதி வளங்களையும் நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்கான ஒரு பொறுப்பான அலுவலகமாக நிதி ஆயோக் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல். கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை வகுக்க மாநில, ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுகளுக்கும் ஆலோசனை வந்து நம்மளோட நித்தி ஆயோக் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது திறன் உருவாக்குதல். அரசு துறைகளில் நம்மளுக்கு ஸ்கில்லை வளர்க்குறதுக்கும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் இருக்கிற தர அளவுகோல்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியை நித்தி ஆயோக் வந்து செய்கிறாங்க. ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் நல்லா இயங்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி வருது புதுசாக அப்படின்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணணும், இன்கார்பரேட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் மேலான தொழில்நுட்பங்கள் வெளியிலேருந்து வரும்பொழுது அதை நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு நிதி ஆயோக் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டத்தை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதை பரிந்துரை பண்ணால் மட்டும் போதாது. அதை அந்த அரசு வந்து ஒழுங்காக செயல்படுத்துதா அப்படின்றத பார்த்து அதுக்கான மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடல் புத்தாக்க திட்டம், ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரியான திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா
தண்ணீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் அறிக்கை வந்து தாக்கல் பண்ணாங்க நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பொறுப்புணர்வை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கண்காணிக்கிறதுனாலையும் மதிப்பீட்டு அலுவலகமாக இருக்கிறதுனாலையும் பல்வேறு அரசு துறைகளில் அலுவலகங்களில் நிறைய புள்ளி விவரங்களை சேகரித்து அந்த அவங்களோட செயல்பாட்டை வந்து கண்காணிக்கிறாங்க. ஓகேவா? மாநிலங்களையும் வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நிதி ஆயோக் வந்து புதுசாக வந்தது அப்படின்றதுனால இதோட வெற்றியை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் ஆரம்பித்து ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போது பிளானிங் கமிஷனை விட நிதி ஆயோக் வந்து நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட விஷயங்கள் என்ன. 2014 ஆகஸ்ட் 13 வந்து அதுக்கு நிதி ஆயோக் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அரசு அமைச்சரவை தீர்மானத்தின்படி ஜனவரி 1, 2015 உருவாக்கிட்டாங்க. இதோட துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். ஓகேவா? பதவி வழி தலைவராக பிரதமர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நிதி ஆயோக்கோட சிறந்த நிர்வாகமான 7 தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன கொடுத்தாங்க? கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும், நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், தொலைநோக்கும் காட்சி திட்டமிடலும், நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல், உகந்ததாக்குதல், சச்சரவு தீர்த்தல், வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். ஓகேவா? அடுத்ததா உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல், திறன் உருவாக்குதல், கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். இது எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது தவிர நிதி ஆயோக் பற்றி நிறையா வந்து ஃபேக்ட் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.